வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. அதனால இதை தயவுசெய்து ரெக்கமெண்டுக்காக எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நிஃப்டியோட டெய்லி அப்டேட்ஸு ரன் ஆகிட்டே இருக்கு. லைவ்ல கொடுத்துட்ருக்க மார்னிங்கில். இது உங்களுக்கு ட்ரேடிங் கூட யூஸ் பண்ணலாம். வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கங்க. இது வந்து புதியவர்களாக இருந்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் வந்து நம்மளுடைய கோர் கான்செப்ட் கம்ப்ளீட்டாக இதுக்கு கொடுத்துருப்பேன். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்க்க வரைக்கும் நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஆல்ரெடி வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் தவறாமல் பார்க்க வேண்டியவை இதை பாருங்கள். இதில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். நம்ம எளிமையாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் ட்ரெண்டு, இந்த ரெண்டு விஷயம் தான் முக்கியமான விஷயம். இதை வச்சு தான் நம்ம இந்த டோட்டல் பதிவே கொடுத்துருக்கோம். அதனால் இது முழுமையாக பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அப்டேட் டெய்லி கொடுக்குற அப்டேட்டை பாருங்கள். வாங்க இன்னைக்கு கோல்டு பார்க்கலாம். இன்னைக்கு கோல்டு என்னாச்சுன்னு. ஆல்ரெடி கோல்டு வந்து இது நேற்று கடைசி பதிவில் ரன் ஆகிட்டு இருந்தது போட்டிருந்தோம். அதே ரேஞ்சில் தான் இன்னும் நின்றுட்டுருக்கா. அதே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் இன்னும் பிரேக் பண்ணாமல் நின்றுட்டுருக்கா. மேலேயும் போல் கீழேயும் போல் அதுக்குள்ளேயே நின்றுட்டுருக்கா. அப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் போய் பார்ப்போம். இது பாருங்கள், ஒவ்வொரு டைம் கீழே வந்தால் இந்த சப்போர்ட் தொடல. 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தொடல. சப்போர்ட் தொடாமையே போயிட்டு இருக்கு. அப்போ இங்கேயே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணுறா, இன்சைடு ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இன்சைட்னா பாருங்கள், இங்கிருந்து பாருங்கள் ஒரே மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். அப்போ இதையே ஒரு சப்போர்ட்டாக, அதாவது 1 ஹவரோட சப்போர்ட்டில் இதையே இன்பில்டாக ஒரு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை கட்டமைச்சிக்க முடியும். இப்போ 15 நிமிஷம் பார்ப்போம். ஆல்ரெடி கடைசியாக பார்த்த பதிவில் நேற்று 6:30 எது ரேஞ்சுனா இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தோம் நேற்று. இப்போ பாருங்கள் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு. அப்படியே மேலே போய் கீழே வந்தவன் இதுவே சப்போர்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அகைன் இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனவன் அதே சப்போர்ட் அகைன். அப்போது நீங்கள் இந்த இடத்துலையே வந்து ஒரு ரெட் ஆங்கிளை ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். தெரியுதுங்களா? இப்போது இதுவே சப்போர்ட்டாக பண்ணியிருக்குது. அப்போது ட்ரேடுக்கு பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி, எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். ஐயோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15 16 ரைட்டு. இது வரைக்கும் டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இங்கே பை அந்த மாதிரி அல்லது இங்கே பை எடுத்திருந்தீங்கன்னா டார்கெட் இதுவாக வச்சுருப்பீங்க. எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றவன் எகெயின் அதே இடத்துல டெஸ்ட்டு சப்போர்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 4620, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4585, கிட்டத்தட்ட 35 பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு. ஒவ்வொரு டைம் இந்த சப்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு ரேஞ்சுக்கு மேலே மேலே போக முடியல. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸையும் தொட மாட்டேங்கிறான், இந்த சப்போர்ட்டுக்கும் வர மாட்டேங்கிறான். அப்போ இன்பில்டாக வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவன் கிரியேட் பண்ணிக்கிறான். இந்த 1 ஹவருக்குள்ளேயே நடக்குது. அதாவது இது சைடுவேஸ்ன்னு சொல்லலாம். அப்படி தான் கிரியேட் பண்ணிக்கிறான். இப்போது இதுக்கு எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ரெட் ஆங்கிள் போட்டுன்னு வச்சுங்க. பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக இது மேட்ச் ஆகும். ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டிங்கன்னா இதுவும் மேட்ச் ஆகும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே நடந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்குள்ளேயே எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கேயே வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். அப்போது இந்த மாதிரி கிடைக்கிறத அப்போ எடுத்து பழகணும். ட்ரேடு வந்து நினச்சப்பெல்லாம் போகலான்னு நினைக்கக்கூடாது. அந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா பை ஆர் செல்லுக்கு போகணும். அதே மாதிரி எங்கே கிடைக்குதோ அங்கே பிடிச்சிட்டு வெளியே வந்துடணும். இங்கே வாங்கி இங்கேயே வெளியே வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே வாங்கணும்னா வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் போவோம் நம்ம. அதே மாதிரி இங்கே செல் பண்ணாலும்
இங்கே செல் பண்ணீங்கனாலும் அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் வருவா. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ரேஞ்ச் கொடுத்துருக்கா. அப்போது இங்கே வந்தது மறுபடியும் திரும்பி இருக்கா. இதுக்குள்ளேயே இன்பில்டாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சு நீங்கள் டார்கெட்டு என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். நினச்ச இடத்துலலாம் பை செல்லுக்கு போகாமல் இங்கே வருது பை பண்ணலாம், செல் பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப தப்பான கான்செப்ட். வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருந்தீங்கன்னா அது அது அந்தந்த ரேஞ்சுக்கு வரும்போது எடுத்து பழகுங்க. ஈஸியாக வந்து இதில் காசு பண்ண முடியும். இது கோல்டு வந்து இந்த XAUSDயில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பண்ண முடியாது. அப்போது நம்மளுடைய MCX கோல்டு தான் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு MCX கோல்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பைசா அதிகமாக தேவைப்படும். அல்லது கோல்டு மினிக்கு போகலாம். மினிக்கு போய் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். அல்லது கோல்டில் MCXல ஆப்ஷன் இருக்குது, அதை பண்ணலாம். இல்லை இந்த XAUSDயே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வெப்சைட், ப்ராப்பரான வெப்சைட்ஸ் இருக்குது. சரிங்களா? நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிற வெப்சைட்ஸும் கூட இருக்குது. அந்த மாதிரி வந்து சில வெப்சைட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுங்க. இதை தான் பண்ணணும்னு நான் சொல்லவில்லை, நீங்கள் எதில் வேணாலும் பண்ணுங்க. ஆனால் கரெக்டாக பண்ணுங்க. இந்த ஃபாரெக்ஸ்லலாம் வந்து நிறைய வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் போய் சிக்கிறாதீங்க. கரெக்டான வெப்சைட் செலக்ட் பண்ணி பண்ணலாம். இந்த XAUSD 24 ஹவர்ஸ் மார்க்கெட், இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டுக்கும் போது சனி ஞாயிறு மட்டும் லீவு. அப்போ ஈஸியாக பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அந்த மாதிரி பிடிச்சி பழகிக்குங்க. கரெக்டான வெப்சைட் இருந்தால் பிடிச்சி பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா? இதுதான் இன்னைக்கு கோல்டு நடந்துட்டு இருக்குது. அடுத்தது இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஞ்ச் இதுதான் கொடுத்துருக்கான். இந்த ரேஞ்ச் இன்னும் பிரேக் பண்ணல. இதே ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பானா கண்டிப்பாக சுத்த மாட்டா. ஏதோ ஒரு இடத்துல பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். மேலே போகிறக்கு பாசிபிலிட்டியா, கீழே போகிறக்கு பாசிபிலிட்டியான்னு உங்களுக்கு தெரியுமா? ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள். அப் ட்ரெண்ட் இருக்குது. அப்போது கீழேயும் பெருசாக விடலை. அப்படிங்கும்போது இதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பார்த்துக்குங்க. எப்போ போகணும்னு தெரியாது, போகலாம். இது பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்தது கீழே வர வேண்டிய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடுவா. பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஒரு சூப்பரான மூமெண்ட்டு தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் கீழே வராது. ரைட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப்பில் முடிஞ்சால் லிங்க் ஆகிக்குங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் நாம் சந்திப்போம்.